சமீபத்தில் மாலத்தீவுகளில் எலெக்ஷன் முடிஞ்சதையுமே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான மோதல் தான் இங்கே முக்கியமான டாப்பிக்காகவே ஓடிக்கிட்டு இருக்குது. சீனா பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலை கட்டுப்படுத்துறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அவங்களுடைய வலையில விளை வைக்கிறதுக்கு ரொம்பவே நுணுக்கமான திட்டங்களை தீட்டி பயங்கரமாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம கண்களுக்கே தெரியாம சீனா இந்தியாவை சுற்றி ஒரு வலையவே பின்னிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீனாவினுடைய அந்த திட்டம் என்ன, எப்படி இந்த நாடுகள் எல்லாம் தங்களுடைய வலைக்குள்ள விளை வைக்கிறாங்க, அதையே தடுக்கிறதுக்கு இந்தியா என்னவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான மோதல் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்குது. சீனா பாத்தீங்கன்னா இந்தியாவை எப்படியாச்சும் நெருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடய செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு பேர் தான் ஸ்ட்ரிங் ஆஃப் பியல்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சைனாவோட இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பியல்ஸ் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு முத்து மாலையில் ஒரு நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டிருக்குமோ அதே மாதிரி இந்தியாவை இருக்க பயன்படுற கயிறில் இருக்கக்கூடிய முத்துகள் தான் இந்த இலங்கை, மாலத்தீவுகள், அப்புறம் பங்களாதேஷ் மாதிரியான குட்டி குட்டி நாடுகள். ஸோ இந்த நாடுகளோட உதவியோட இந்தியாவை இருக்கணும் அப்படிங்கிறது தான் சைனாவினுடைய நோக்கம். அதனால தான் எப்படியாச்சும் இந்த நாடுகளை அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு போகணும் அப்படிங்கிற முயற்சியில் கடந்த பல வருடங்களாகவே சைனா ஈடுபட்டுக்கிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லை, இந்திய பெருங்கடல் அப்படின்னு வந்துட்டா இந்தியாவினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இந்தியாவினுடைய ஆதிக்கத்தை குறைச்சிட்டு இந்திய பெருங்கடலையும் தன்னுடைய ஆதிக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சியில் சைனா இறங்கி இருக்குது. ஸோ எதுக்காகப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இந்திய பெருங்கடலை மட்டும் சீனானால கட்டுப்படுத்த முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது இந்தியாவுக்கு எதிராகவும் சைனாவுக்கு பெரிய அளவுக்கு பயன்படும். அது மட்டும் இல்லை, சைனா தன்னுடைய வர்த்தகத்துக்கும் பெரிய அளவுக்கு இந்திய பெருங்கடலை நம்பி தான் இருக்குது. ஸோ சைனா எதையாச்சும் ஏற்றுமதி பண்ணினாலும் சரி, முக்கியமாக குரூட் ஆயிலை இறக்குமதி பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஆயில் இந்திய பெருங்கடல் வழியாக தான் போயாகணும். அது பின்னாட்களில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு போர் விழும்பொழுது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ சைனாவோட இந்த வர்த்தக கப்பல்களை இந்தியானால பிளாக் பண்ண முடியும். ஸோ அப்படி எதுவும் ஃபியூச்சரில் நடந்துடக்கூடாது, சீனாவினுடைய வர்த்தகத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவும் இந்திய பெருங்கடலில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்கு சைனா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதன் விளைவாக தான் இந்திய பெருங்கடலில் இருக்கிற தீவு நாடுகள் எல்லாத்தையும் சைனா இப்போ டார்கெட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ டார்கெட் பண்ணிட்டா மட்டும் போதுமா, அந்த நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் இல்லையா? அதுக்கு சைனா ஒரு பெரிய வலையவே விரிப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த நாட்டினுடைய ஆளும் கட்சிகிட்ட போயிட்டு பேசுவாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு மாலத்தீவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே இதற்கு முன்னாடி ஆளும் கட்சியாக இருந்தது இப்ராஹிம் சோலே தலைமையிலான கட்சி தான். ஸோ அவங்க கிட்ட போய் பேசி இந்த மாதிரி சைனாவுக்கு ஆதரவாக அவங்க வருவாங்களா அப்படிங்கிற முயற்சி பண்ணுவாங்க. அப்படி சைனாவுக்கு ஆதரவாக அவங்க திரும்பலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நாட்டுக்கு சும்மா சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எப்படா எலெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி. எலெக்ஷன் வருது அப்படிங்கும் பொழுது அந்த நாட்டினுடைய எதிர்கட்சியாக ஒருத்தவங்க ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சைனா பேச்சுவார்த்தை நடத்தும். ஸோ மாலத்தீவுகளை பொறுத்த வரைக்கும் அது சைனாவுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அந்த நாட்டினுடைய எதிர்கட்சி காலங்காலமாக சைனாவுக்கு ஆதரவான ஒரு கட்சி தான். ஸோ அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப் எலெக்ஷனில் பண்ணுறோம், நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கும் நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்கு தேவையான செலவுகளையும் சைனா பார்த்துக்கும். அது மட்டும் இல்லை, சைனீஸ் ஆப்ஸ் இப்போ உலகம் பூரா பயன்படுத்தப்படுதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது டிக்டாக்காக இருக்கட்டும், வீசாட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல ஆப்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் அந்த நாட்டு மக்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கும்பொழுது அதன் மூலமாகவும் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக பிரச்சாரம் பண்ணி அவங்களுக்கு சாதகமான ஆட்சி அங்கே கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் சைனா இறங்கும். உதாரணத்துக்கு கடந்த முறை ஆஸ்திரேலியாவில் தேர்தல் நடந்த பொழுது ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா வீசாட் அப்படிங்கிற சைனீஸ் ஆப் பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதன் மூலமாக அங்கே இருக்கிற எதிர்கட்சிக்கு சார்பாக சைனா பிரச்சாரம் பண்ணதா ஒரு பெரும் குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. அதை பற்றி நம்ம கூட அப்போ ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருந்தோம். ஈவன் இந்தியாவில் கூட பல சைனீஸ் ஆப்ஸ் தடை செய்யப்பட்டது இல்லையா, அதில் சோஷியல் மீடியா ஆப்ஸும் நிறையா உண்டு. அதற்கான காரணமும் இதே தான். ஸோ இந்தியாவிலையும் அது மாதிரி சைனா எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு வழியாக பிரச்சாரம்லாம் பண்ணி எதிர்கட்சியை ஆட்சியில் உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா சைனாவோட ஸ்டேஜ் 1 ப்ராசஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் ஸ்டேஜ் 2 ஆரம்பிப்பாங்க. அது என்ன அப்படின்னா, டைரெக்டாக போயிட்டு இந்தியாவுக்கு எதிராக எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்லாம் அந்த எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்கவும் முடியாது.
ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறோம், எங்கள் நாடு உங்களுடைய நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கடனை எங்கள்கிட்ட லோனாக வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த நாடுகளும் சரி ஓகே, இதில் என்ன இருக்குது, நம்ம நாட்டுக்கு தேவையானதை நம்ம அந்த காசை வாங்கி கட்ட போகிறோம், அதன் மூலமாக நம்ம நாடு வளரப்போகுது, அப்புறம் அவங்களுக்கு நம்ம ரீபே பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைனா கிட்ட லோனை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, சைனா ரொம்ப அதிக அளவுக்கு லோன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்களும் வந்து சரி லோனு தானே அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டுக்கிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் சைனாவோட இந்த கடன் வலையில் சிக்கிக்குவாங்க. இதைத்தான் நம்ம டெப்ட் ட்ராப் டிப்ளமசி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கடன் வலையில் சிக்கிக்கிட்ட நாடுகளுக்கு ரெண்டே வழிதான் உண்டு. ஒன்று, சைனா கிட்ட இருந்து அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு தொடர்ந்து கடன் வாங்கிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, IMF கிட்ட போய் கடன் வாங்கி அதை சைனாவுக்கு ரீபே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வழி தான் உண்டு. உதாரணத்துக்கு இலங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவத்தில் தான் மாட்டினாங்க. சைனா கிட்ட எக்கச்சக்கமாக கடனை வாங்கி அந்த நாடு திவாலாகி அதன் பிறகு IMF கிட்ட போய் கடன் வாங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இங்கே ரெண்டாவது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IMF கிட்ட போய் கடன் வாங்கணும் அப்படின்னாலும் IMF என்ன சொல்லுவாங்கன்னா, எங்ககிட்ட நீங்கள் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி சைனா கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்க இல்லையா, அந்த கடனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீஸ்ட்ரக்சரிங்னா என்னென்னா, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு சைனா கிட்ட வாங்கின கடனை வட்டியும் முதலமா மாதம் இவ்வளோ அப்படின்னு சொல்லி பே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 வருஷத்தை ஒரு 20 வருஷமாவோ 30 வருஷமாவோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வாங்க. அதன் மூலமாக நீங்கள் ஒரு மாதம் பே பண்ணுற அமௌண்ட் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு குறையும். இதன் மூலமாக உங்களோட கடன் சுமை குறையும். அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு கடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி IMF சொல்லிடுவாங்க. ஈவன் இலங்கைக்கு கூட இதே மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாடுகளுக்கு வேறு வழியே இல்லை. எப்படி பார்த்தாலும் சைனா கிட்ட போய் நின்று தான் ஆகணும். அது சைனா கிட்ட நேரடியாக போய் கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை IMF கிட்ட போனாலும் சரி, அவங்க சைனா கிட்ட போ அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, சைனா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு டெப்டை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது இங்கே தான் சைனா அவங்களுடைய உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிப்பாங்க. பல கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத போடுவாங்க. உதாரணத்துக்கு சைனா பார்த்தீங்கன்னா இலங்கை கிட்ட இருந்து அவங்க கடன் வாங்கும் பொழுதே இந்த ஹம்பன் தோட்டா போர்ட்டை லீஸ்க்கு வாங்கிட்டாங்க. அதே மாதிரி IMF கிட்ட போயிட்டு இந்த டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ண சொல்லும் பொழுது இப்போ மீண்டும் இலங்கை சைனா கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை. இப்போ மறுபடியும் சைனா கண்டிஷன் போடுறாங்க, இந்த மாதிரி சைனாவோட ஸ்பை ஷிப்ஸை நாங்கள் அனுப்புவோம், இலங்கை எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதன் விளைவா சைனாவோட ஸ்பை ஷிப்ஸும் இலங்கைக்கு வருது. இது இந்தியாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்தியாவுக்கும் இலங்கைக்குமே இப்போ சின்ன ஒரு உரசல் ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இந்த இலங்கையோட எக்கனாமிக் கிரைசிஸ், அதே மாதிரி இந்த ஸ்பை ஷிப் இலங்கைக்கு வந்தது, இந்த எல்லா வீடியோஸுமே ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் ஒரு நாட்டுக்கு கடன் கொடுத்து அவங்க வலையில் விழ வச்சுட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு அந்த நாடு தப்பிக்கணும்னே நினச்சாலுமே கூட சைனா கிட்ட போய் நின்று தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடும். அதை வச்சு சைனா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மாலத்தீவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தான் அங்கே எதிர்க்கட்சியை ஆட்சியில் அமர்த்துற ப்ராசஸ் முடிஞ்சிருக்குது. அதாவது அந்த நாடு இப்போ ஸ்டேஜ் 2 நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் 2 என்ன, சைனா அந்த நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நிறைய லோன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஈவன் இப்போ முகமது முய்சு ஜெயிச்சதையும் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு விசிட் பண்ணி ஜி ஜின்பிங்கை சந்திச்சு பேசியிருக்காரு. அதன் மூலமாக இப்போ சைனா மாலத்தீவில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஜி ஜின்பிங் கூட இந்த மீட்டிங்கை முடிச்சதையும் முகமது முய்சு நேரு மாலத்தீவுக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்குறாரு. அதில் அவர் இன்டைரக்டாக இந்தியாவை தாக்கியும் பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, இங்கே எங்களை சுற்றி இருக்கிற பெரிய நாடுகள்லாம் எங்களை வந்து மிரட்டி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, நாங்கள் குட்டி நாடு தான், அதுக்காக எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்லாம் நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக இப்போ வந்து மாலத்தீவு லிட்ரலாக சைனாவோட வலைக்குள்ளே விழுந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. இது தெரிஞ்சதுனால தான் இதை தடுக்கிறதுக்கு இந்தியாவும் தன்னால் ஆன முயற்சிகளை பண்ணுது. ஆனால் அது முகமது முய்சுவுக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். மேபி அவர் அது புரிஞ்சாலுமே கூட அதை வெளியே காமிச்சிக்காம இந்தியாவை எதிர்க்கிறாரா அப்படிங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். இந்த மாதிரி சின்ன நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா சைனா இந்த ரெண்டு நாடுகள்ட்டையும் சம அளவுக்கு கடன் வாங்கிட்டு ரெண்டு நாடுகள்ட்டையும் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, சுமூகமாக போகும். இந்த ரெண்டு நாடுகளுடைய போட்டியில் மாட்டிக்காம தப்பிச்சுக்கலாம். ஆனால் எப்போ இந்த பேலன்ஸை மிஸ் பண்ணி ஒரு நாடு பக்கம் ஹெவியாக சாயறாங்களோ அப்போ இன்னொரு நாடு அடிக்க தான் பார்க்கும். அதை விட முக்கியமாக இந்திய பெருங்கடலில் ஒரு நாடு இருக்குது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இந்தியாவுக்கு சாதகமாக தான் பெரிய அளவுக்கு செயல்படணும். ஏன்னா நம்ம தான் வந்து பக்கத்தில் இருக்கோம். நாளைக்கு இலங்கைக்கு எது அப்படின்னாலும் சரி, மாலத்தீவுக்கு எது அப்படின்னாலும் சரி, இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். ஈவன் இலங்கை கடனில் சிக்கினப்ப கூட இந்திய அரசாங்கம் தான் முதல் ஆளாக முன்னாடி வந்து கடன் கொடுத்துச்சு. பல முறை மாலத்தீவுகளுக்கு பிரச்சனை வந்தப்பவும் இந்திய அரசாங்கம் தான் முதல் ஆளாக போயிட்டு காப்பாற்றவும் செஞ்சுருக்கிறாங்க.
இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த நாடுகள் செயல்பட்டா அது பிரச்சனை இல்லை. ஆனா அவர்களுடைய சொந்த அரசியலுக்காக இந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிராக அரசியல் பண்ணி ஆட்சிக்கு வந்தா சைனாவோட உண்மை முகத்தை கூடிய சீக்கிரம் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது யாரும் அவங்கள காப்பாற்ற வரமாட்டாங்க. இந்தியா தான் வந்தாகணும் அப்படிங்கிறதையும் அந்த நாடுகள் மனசுல வச்சுக்கணும். நம்ம சேனல்ல நிறைய இலங்கை நண்பர்களும் பார்க்குறீங்க. நீங்க கேட்கலாம், ஏப்பா இந்திய பெருங்கடல் இருந்துட்டா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. இந்தியாவுக்கு நீங்க சப்போர்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். இந்தியாவை எதிர்க்காம இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். இங்க எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாருமே ஸ்மூத்தா போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது. இதே மாதிரி மேலும் பல வீடியோக்கள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிருங்க. மறக்காம கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. அப்பதான் எங்களுக்கு ஓகே இந்த மாதிரி நிறைய போட்டா மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியும். எங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்க கொடுக்குற ஒரு ரிவார்டா இருக்கும். நன்றி.